பைபிள்ல ஆண்டவர் எதுவுமே முன்கூட்டி சொல்லாம செய்ய மாட்டார். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. கர்த்தர் காட் will inform first before the ages ன்னு சொல்லலாம். காலகாலங்களுக்கு முன்னாடி சொல்லுவார். ஆனா அது அப்படி இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை. மனுஷன் சொல்றதெல்லாம் காணாம காத்துல போயிடும். ஆனா தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயத்தை பூமிக்கு செய்கிறார் என்று சொன்னால் அது அழிவானாலும் சரி, ஆசீர்வாதமானாலும் சரி, நாசம் மோசங்களானாலும் சரி, எதுவானாலும் சரி, முன்கூட்டியே மனிதர்களுக்கு சொல்லப்படும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் வைத்துக் கொள்கிறார். அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த வரிசையில தான் இன்னைக்கு நாம இயேசுவின் பிறப்பு கிமு 1460 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், காலம், ஆசீர்வாதம், இதுல ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் இதுல இருக்கிறாங்க. எத்தனை கதாபாத்திரம் தெரியுமா? பாலாக் அப்படிங்கிற ஒரு அரசர் இதுல ஒரு கதாபாத்திரமா நிற்கிறாரு. பிலேயாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இதுல கதாபாத்திரமா நிற்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகின்றார்கள். ஒரு திரளான கூட்டம் இதற்கு ஒரு கதாபாத்திரம்.